நெல்லை அரசு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடை காலத்தில் தண்ணீரின் தேவை அதிகமாக இருப்பதால் நோயாளிகளின் உறவினர்கள் தண்ணீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அரசு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன். நெல்லை அரசு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நெல்லை மாவட்டத்தில் தலைமை அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடியது இந்த நெல்லை அரசு தலைமை மருத்துவமனை. இங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1500 2000 வரைக்கும் வெளிநோய்கள் சிகிச்சை பெற்றுட்டு போறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தற்போது கோடை காலம் என்பதால் தண்ணீரின் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெல்லையில் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்கள் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 4 பேராவது வெளியே காத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளின் குடும்பத்திற்கு அந்த மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக முறையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்று புகார் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்தது. அதன் அடிப்படையில் நாம் பதிவு செய்த காட்சியை நேரடியாக காணலாம். நெல்லை அரசு மருத்துவமனையில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகளில் முறையாக குடிநீர் வருவதில்லை. அது மட்டுமில்லாமல் முறையாக கழிப்பறை வசதி மற்றும் குளிரையிலும் தண்ணீர் வராத காரணத்தினால் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு கோடை காலத்தில் குடிநீர் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு 5 10 லிட்டர் தண்ணீர் வரை தேவைப்படுவதாகவும் பெரும்பாலான நோயாளிகளின் உறவினர்களும் வெளியே கடையில் சென்றுதான் தண்ணீர் வாங்க வேண்டும் என்பதாகவும் ஒரு நாளைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் தண்ணீருக்கு மட்டுமே செலவழிப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பாக மாலைமுரசு தொலைக்காட்சியின் சார்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரித்த பொழுது அவர்கள் கூறிய கருத்து என்னவென்று பார்த்தோமேயானால் சீவலைப்பரியில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த பம்ப் மோட்டார் பழுதாகி இருக்க காரணத்தினால் தற்போது அந்த பழுதை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் மருத்துவமனை சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வெரிதா.